மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா நெல்லூர் ஸ்பெஷல் காரம் தோசை செஞ்சு காட்ட போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் டேஸ்ட்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா காஞ்ச மிளகா, உப்பு, புளி, 2 வெங்காயம், இவ்வளோதாங்க. காஞ்ச மிளகா எத்தனை வேணும்னா ஒரு 20 வேணும். இது குண்டு மிளகாவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் ஆந்திராவில் யூஸ் பண்ணுறது நீட்டமான காஞ்ச மிளகா தான். இந்த மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 20 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். காம்பு எடுத்துடலாம், காம்பு சேர்த்து வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, 20 காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டோமா. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. ஆக்சுவலி புளி போடாமே பண்ணலாம், ஆனால் புளி போடாமல் பண்ணால் ரொம்ப உரப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட்றது. ஸோ கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டால் தான் அந்த பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு புளி, அப்புறம் வந்து உப்பு, கல்லுப்பு. நான் கல்லுப்பு தாங்க எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன உப்பு பிடிச்சாலும் அந்த உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஆந்திராவில் வந்து சின்ன வெங்காயம் கிடைக்காது. எல்லா சமையலுக்கும் அவங்க பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அத்தன்டிக் ஆந்திரா டிஷ் மாதிரியே பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக பெரிய வெங்காயம் எடுக்கிறப்போ கருப்பு கலரில் ஃபங்கஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபங்கஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் அப்படி தொடச்சி வச்சுக்கிட்டணும். அதோடு மட்டும் போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், 6 பல்லு பூண்டு. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. தண்ணியில் போட்டு எடுத்து 20 காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயம், ஒரு சொல புளி இல்லை ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் புளி, 6 பூண்டு, இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிக்கிறப்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது உப்பு. உப்பு எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வச்சுக்கலாம். இது அரைக்கிறப்பவே அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் அந்த ஃப்ளேவர் வருது, அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதை மிக்சியில் அரைச்சேன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutes ஜாப் தான், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு, ஆனால் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் அம்மியில் அரைச்சா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ தாங்க அந்த மிளகாவோட ஃப்ளேவரு, அந்த உப்போட ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. பட் அம்மியில் அரைச்சா அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு. இன்னொன்று ஏதாச்சும் ஒன்று சேலஞ்சாக இருக்கணும்ல, அதனால தான் நான் இப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஆந்திராவில் வந்து ருப்பு ரோடுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு கல் மாதிரி இருந்து இப்படி ஒன்று இருந்து இப்படி அரைக்கிறது இருக்கும், அதில் அரைப்பாங்க. இல்லைன்னா இப்படி மேலே ஒரு பெருசாக ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இடிக்கவும் செய்வாங்க. பட் இப்போது நம்ம தமிழ்நாடுல வந்து என்கிட்ட இருக்குது இப்போ அம்மி தான், அதனால நான் உங்களுக்கு இது அம்மியிலே அரைச்சி காட்டுறேன். நீண்ட நேர கஷ்டத்துக்கு அப்புறம் அரைப்பட்டிருக்கு. நான் இன்னும் நைஸாக வரணும். ஸோ இப்போ தான் முக்கால்வாசி அரைப்பட்டிருக்கு. இப்போ மிளகா விதையெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா வந்து விதையெல்லாம் மிளகாலாம் அரைப்பட்டுருச்சு, விதையெல்லாம் வெளில தெரியுது பார்த்திங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டோன்னா நல்லா ஸ்மூதியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ் ரெடி. இப்போ சட்னி பார்த்தோன்னா நல்லா மையாக அரைப்பட்டுருச்சு. இதிலே வந்து 2 விஷயம் இருக்குது. இது வந்து இந்த சட்னியை நம்ம சட்னியாக சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம்.
இல்லை நெய் காரம் தோசைக்கு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோன்னா இப்படி பச்சையாக வச்சுக்கிட்டாலே ஓகே. எப்பயும் நம்ம ஊற்றுற மாதிரி மெலிசா தோசை ஊற்றிக்கலாம். மாவு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை மெலிசா வரும். நெய் அப்படி ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றி தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா காரம் பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி காரம் பேஸ்ட்டு, இந்த காரம் பேஸ்ட் எடுத்துட்டு இந்த தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நாங்கள் டயட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நெய்யே ஊற்றணுங்கிறதுல. ஆனால் ப்ராப்பர் ஆந்திரா டேஸ்ட்னால் இந்த உரப்பான சட்னிக்கு வந்து நெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் அது வந்து பக்காவாக டேஸ்டியாக இருக்கும். அந்த நெய்யோட ஸ்மெல்லு, இந்த சட்னியோட ரெட் கலர் பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இந்த பார்த்தீங்களா தோசை எவ்வளோ டெலிஷியஸாக ரெட் கலராக இருக்குன்னு. இவ்வளோதாங்க நெய் காரம் தோசை. சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூடவும் சாப்பிட்லாம், ப்ளெயினாக நெய் காரம் தோசையாகவும் சாப்பிட்லாம். இவ்வளோதாங்க நெய் காரம் தோசை ரெடி. ஒரு சின்ன ரீகேப் போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 20 காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு கோலிக்குண்டு சைஸ் புளி, 2 பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் மெலிசா தோசை ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு அது மேலே இந்த நெய் காரமாக ஸ்ப்ரெட் பண்ணும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஓகேயா.